அனைவருக்கும் நமஸ்காரம். உங்கள் ஜோதிடர் திருநாராயணன். எல்லாருக்கும் மாறி மாறி நான் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். உணவுப் பொருட்களை பாதுகாத்து வைத்து கொள்ளுங்கள். ஜனவரி 5 வரை இதைவிட இனியும் மோசமாகத்தான் இருக்கும். ஏற்கனவே 2 வீடியோ நான் போட்டுட்டேன். இது 3வது வீடியோ வாய்ஸ் மெயில் போட்டுட்ருக்கிறேன். இதுக்கு மேலேயும் இனியும் ரொம்ப தாகங்கள் இருக்கும். இனி ஒரு 2 புயல் இருக்குது. ரொம்ப மோசமான புயல் அது. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, கடலூர், சென்னை எல்லா இடத்துலையும் பாதிப்புகள் ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா இந்த சனி செவ்வாய் உக்கிரமாக இருக்காங்க. இன்றைக்கி செவ்வாய் பூச நட்சத்திரம் காலில் நிற்கிறாப்புல. அதே மாதிரி சனி ராகு காலில் நிற்கிறாப்புல. அப்போ இந்த ராகு காலில் நிற்கும்போது ஆக்ரோஷங்கள் இனியும் பூமியில் பிரளயம் பயங்கர ஆக்ரோஷமாகவும், மழை தண்ணிக்குள்ளேருந்து உள்ளே இருந்து சில அக்னி குழம்புகள் கிளம்புற மாதிரி இதாகிட்டுருக்கு. ஏன்னா நம்மளுக்கு கீழே ஒரு பூமி இருக்குது. செவ்வாய் பொதுவாக நீசமாகிட்டாலே 4ஆம் இடம் நீசமானாலே இடம், பூமி இதெல்லாமே ரொம்ப பிரளயமாக இருக்கும், ஆக்ரோஷமாக இருக்கும். அப்போ இந்த நேரத்தில் இந்த செவ்வாயும் சனியும் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மைனஸ் வேறு சொல்லியிருக்கேன். அதனால் எல்லாருமே உணவுப் பொருட்களையும், நீங்கள் சாப்பிட்ற பொருட்களையும், குழந்தைகளுக்கு வேண்டியான பால், இதெல்லாம் பால் பவுடர் இல்லை சத்து மாவு இதெல்லாம் ஸ்டாக் பண்ணிடுங்க. அரிசி விலையேறும். கண்டிப்பாக அரிசி இதை விட இனியும் மோசமான விலைக்கு போயிடும். ஏன்னா இவங்க இந்த வருஷம் வெள்ளாமே இல்லாமல் போயிடும். அந்தளவுக்கு மழை பெஞ்சிட்ருக்கு. அதனால் அதையும் பாதுகாத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன். மலேசியாவிலேருந்து இந்தியாவுக்கு வர்றவங்க தயவு செய்து ஜனவரி 15 வரையும் வர வேண்டாம். நீங்கள் மலேசியாலே இருந்துக்கோங்க இந்த வருஷம். அதான் உங்களுக்கு நல்லது. இங்கே வந்தாலும் எங்கேயும் சுற்றி பார்க்க முடியாது. அதுக்கு மேலே உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் பிறகு பார்த்துக்கிடுவோம். எல்லாருமே சேஃபாக இருங்க. உங்கள் ஏரியாவில் ஏதாவது வெள்ளம் வர்ற மாதிரி அலாட் பண்ணால் நீங்கள் டக்குன்னு இடம் மாறிக்கோங்க. இல்லை பொது இடங்கள், கல்யாண மண்டபங்களுக்கு போயிருங்க. ஏன்னா உள்ள கிரக நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. ஜனவரி 5 வரையும் மாறி மாறி சொல்கிறேன். உணவுப் பொருட்கள், உங்களுக்கு தேவையான பொருட்கள், உங்கள் வீட்டோட எலக்ட்ரிக் பொருட்கள் எல்லாத்தையும் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நான் பேசுகிற நேரம் சரலக்னம் வந்திருக்கு. இந்த சரலக்னத்துப்படி பார்க்கும்போது இதெல்லாம் உண்மை. ஏன்னா சரலக்னத்தில் ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம பேசும்போது சனி லக்னத்தை பார்க்குறோம். சரலக்னம்ங்கிறது இப்போ இன்றைக்கி மேச லக்னம். இப்போ நான் பார்க்கும்போது சனி லக்னத்தை பார்க்கும்போது மலைகள் கூட அப்படியே கீழே உதிர்ந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வரும். சுக்கிரன் மாந்தி சேர்ந்தாச்சுன்னா ஜலராசியில் சுக்கிரன் மாந்தி அசுரகுரு சனி வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. அப்போ அதோட தாகமும் பயங்கரமாக இருக்குது. மாந்தியோடு சேர்ந்து செவ்வாய் பார்க்குறோம். அப்போ சுகத்தை கெடுக்கும். அப்போ நோய் நொடிகள், அந்த வைரஸ் கிருமிகள் கிளம்பும். குப்பையிலேருந்து ஒரு நுண்கிருமி கிளம்புன்னு இருக்குது. அதனால் நீங்கள் மெடிக்கல் துறையில், மருத்துவத்துறையில் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. மலவேம்பு கஷாயம், பாட்டி வைத்தியங்கள் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ண ரொம்ப சேஃபாக இருந்துக்கலாம். நம்மளோட உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு கொடுத்து பத்திரமா ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். தயவு செய்து அம்பாள் அனுகூலத்துலேயும் கணபதி அனுகூலத்துலேயும் இந்த தாகம், இடி, மின்னல், புயல் இதோட தாகங்கள்லாம் குறையணும்னு சொல்லி எல்லோரும் வீட்டில் உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வம், குல தெய்வத்தை நல்லா வேண்டுங்க. அவங்க தான் உங்களுக்கு நிற்பாங்க. அதுக்கடுத்து உங்கள் ஊர் காவல் தெய்வத்தை வேண்டுங்க. கண்டிப்பான முறையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். நன்றி.